இன்றைய ஆன்மீக தகவல். ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். ஓம் வாகீஸ்வராய வித்மகே ஹயக்ரீவாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத். இப்போ சொன்னது ஹயக்ரீவர் காயத்ரி. இந்த ஹயக்ரீவர் காயத்ரி மந்திரத்தை குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கள். கல்வியிலே நல்ல மேன்மையை அளிப்பவர் ஹயக்ரீவர். இன்னும் 1-2 மாதங்களிலே எல்லோரும் பொது தேர்வுக்கு தயாராக வேண்டிய நேரம் வந்தாயிற்று. மார்ச் மாதம் எல்லோருக்கும் பொது தேர்வு. +2 எக்ஸாம்ஸ், 10th எக்ஸாம்ஸ், 8th எக்ஸாம்ஸ், சிபிஎஸ்சி, இப்படி பொது தேர்வுகள் வர இருக்கின்ற மாதங்கள். இதுவரை இல்லை என்றாலும் இனியாகிலும் குழந்தைகளுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து தினமும் அதிகாலையிலே எழுந்து இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹயக்ரீவரை வணங்கினால் அவர்களுடைய நினைவாற்றல் மேம்படும். நினைவாற்றல் மேம்பட்டால் படிக்கின்ற பாடங்கள் மனதிலே நின்று அவர்கள் பரீட்சை எழுதும்போது அது மிகவும் உதவியாக இருந்து அவர்களை வெற்றி பெற வைக்கும். மேலும் நல்ல மனோதிடத்தை அளிக்கும். ஒரு சிலர் குழந்தைகள் பரீட்சையிலே தோல்வி என்பதற்காகவெல்லாம் உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவலங்கள் எல்லாம் இந்த வருடம் நடைபெறக்கூடாது என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆகவே குழந்தைகளுக்கு நல்ல மனோதிடமும் நல்ல ஞாபக சக்தியும் அருள்கின்ற மந்திரம் இந்த அற்புதமான மந்திரம். ஆகவே முன்னோர் எதையுமே நமக்கு சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. முன்னோர்கள் சொன்னதை நாம் கடைபிடித்தாலே நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கும். ஆகவே இந்த காயத்ரி மந்திரத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை பழக்குங்கள். கல்வியிலே மேன்மை அருளுகின்ற தெய்வமாக கலைவாணியை பார்க்கின்றோம். ஆனால் கலைவாணிதான் கல்விக்கு கடவுள் என்றாலும் அந்த கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கே கல்வி அறிவை கொடுத்தவர் ஞானத்தின் அதிபதியான ஹயக்ரீவர். அவரை தரிசித்தால் நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி அறிவு பெருகும். அதேபோல் குடும்பத்திலே இருக்கின்ற கஷ்ட நிலை என்பது மாறும். கஷ்ட ஜீவனப்படுகின்றார்கள் அல்லவா, அந்த கஷ்ட ஜீவனம் என்பது மாறும் என்பது ஐதீகம். பல வேண்டுதல்களோடு தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவர் திருவந்திபுரம் ஹயக்ரீவர். நடுநாட்டு திருப்பதிகள் 2லே ஒன்றாக போற்றப்படுகின்றது இந்த திருவந்திபுரம். கடலூர் மாவட்டத்திலே கடலூரிலிருந்து மேற்கே 7 கிலோமீட்டர் தொலைவிலும் பன்ருட்டிலே இருந்து கிழக்கே 17 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இத்தலம் ஔஷதகிரி மூலிகை மலையின் உச்சியிலே அமைந்துள்ளது. ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திருக்கோவில். கல்வி கடவுள் என்று சொல்லப்படுகின்ற ஹயக்ரீவருக்கு தமிழகத்திலேயே முதலில் கோவில் அமைய பெற்ற தலம் இந்த தலம்தான். இது மிகவும் சிறப்பு தொன்மையான தலம். இந்த தலம் பிரளய காலத்திலே உலகம் அழிகின்ற சமயம் பிரம்மாவினுடைய தூக்கத்திலே உதித்த அசுரர்கள் வேதங்களை பெண் குதிரை வடிவமாக்கி பிரளய வெள்ளத்திலே பாதாளத்திலே ஒளித்து வைக்க அதனை மீட்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம்தான் இந்த பரிமுக பெருமாள், அதாவது ஹயக்ரீவர். வேதங்களை மீட்டு வந்ததால் ஞானத்துக்கு அதிபதியாக விளங்குகின்றார் லக்ஷ்மி ஹயக்ரீவர். இமயமலையிலிருந்து சஞ்சீவி பர்வத மலையை பெயர்த்து கொண்டு இலங்கைக்கு போனார் ஆஞ்சநேயர். அப்போது அந்த மலையிலிருந்து கீழே விழுந்த ஒரு பகுதிதான் இந்த ஔஷதகிரி மலை. சுமார் 1000 வருடங்களுக்கு முன் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள தூப்பில் கிராமத்தைச் சேர்ந்த வேதாந்த தேசிகர் என்பவர் தனக்கு ஞானம் வேண்டி இந்த ஔஷதகிரி மலையின் மேல் அமர்ந்து கருட பகவானை நோக்கி தவம் இருந்தார். அப்போது அவருக்கு அருள்பாலித்த கருட பகவான் ஞானத்துக்கு அதிபதியான ஹயக்ரீவர் மந்திரத்தை உபதேசித்து ஹயக்ரீவரை வேண்டி பூஜிக்க சொன்னார். அதன்படியே பூஜித்த வேதாந்த தேசிகருக்கு ஹயக்ரீவரும் அருள்பாலித்தார். அதன் பிறகு நவரத்ன மாலை, மும்முனிக்கோவை போன்ற பல தமிழ் நூல்களை இயற்றினார் வேதாந்த தேசிக சுவாமிகள். அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்தான் இந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்கின்றது புராணம். குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தமாக ஏதாவது தோஷம் இருந்தாலோ அல்லது கல்வி அறிவு பெருக வேண்டியோ
சன்னதிக்கு வந்து இங்கு பேனா, நோட்டு புத்தகம், தேன், ஏலக்காய் மாலை ஆகியவற்றை ஹயகிரீவருக்கு வாங்கி பூஜை செய்ய வேண்டும். பூஜை முடிந்ததும் அந்த தேனை குழந்தைகளுடைய நாக்கிலே கொஞ்சம் தடவி விட்டு ஏலக்காய் ஒன்றை வாயிலே போட்டு விடுவார். உடனடியாக தோஷமெல்லாம் நிவர்த்தியாகிவிடும். கல்வி அறிவு வளரும். நல்ல ஞாபக சக்தி பெருகும். இந்த கோயிலுடைய அர்ச்சகர் சேஷா பட்டாச்சாரியார் இத்தலம் பிரிதிருக்கும் மகத்துவத்தை பற்றி நிறைய கூறியிருக்கின்றார். இங்கு கொடுக்கின்ற லக்ஷ்மி தீர்த்தமானது தெய்வீகமானது. வேதாந்த தேசிகர் ஆராதனை செய்த தீர்த்தம் இந்த தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை பருகின உடலிலே உள்ள சகல பிரிகளும் பறந்துவிடும் என்பது ஐதீகம். குதிரைக்கு எப்போதுமே வாயிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கும். குதிரை ரூபத்திலே இருக்கின்ற ஹயகிரீவருக்கும் அப்படித்தான். அப்போது அசுரர்கள் அந்த நீரை பருகித்தான் தங்களுடைய பாவங்களை போக்கிக் கொண்டார்கள். இங்கு கொடுக்கப்படும் லக்ஷ்மி தீர்த்தமும் அதுபோலதான். மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு அதை ஹயகிரீவருக்கு ஆராதனை செய்து தீர்த்தமாக கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த தீர்த்தத்தை உண்டால் வியாதிகள் குணமாகும். 108 திவ்ய தேசங்களிலே திருவனந்தபுரமும் ஒன்று. 108 திவ்ய தேசங்களிலே இந்த திருவந்திபுரமும் ஒன்று. வைகானச ஆகம விதிமுறைப்படி தினமும் 6 கால பூஜைகள் இங்கு செய்யப்படுகின்றது. ஹயகிரீவருக்கு திருவோண நட்சத்திரம் என்பதால் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பூஜைக்கு உகந்த நாள். இங்கு தினந்தோறும் காலையிலிருந்து காலை 8:30 மணி முதல் 11:30 மணி வரை, அதேபோல் மாலை 4:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும். ஆகவே அன்பர்கள் எல்லோரும் ஹயகிரீவரை தரிசித்து நல்ல ஞானம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் கல்வி கடவுளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் சாயுத்தியமாக கிடைக்கட்டும். ஓம் ஹயகிரீவாய நமக. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.